ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அண்ணம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு வானலை சூடு பண்ணி நம்ம ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம நறுக்கிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நம்ம எடுத்து நல்லா பொரித்து பொன்னிறமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா நமக்கு வெங்காயம் கருகிரும். இந்த மாதிரி பொன்னிறமானதும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அது கூட பொரித்த வெங்காயத்தை நம்ம பாதி சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நம்ம இது அரைச்சிக்கலாம். அரைச்சது கூட நம்ம கழுவிய சுத்தம் பண்ணின மட்டன் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது சிறு சிறு உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி பால் ஷேப்பில் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்ச மட்டனை ஃபுல்லாக நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சிடலாம். இப்போ மீதி உள்ள எண்ணெயில் நம்ம இந்த உருண்டைகளை போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறுமையாகவே நம்ம உருண்டைகளை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது நம்ம தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, நம்ம ஏற்கனவே வச்சுருந்த மீதி பொரித்த வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக.
இப்போ பேனை சூடு பண்ணி நம்ம 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சர்ஜீரா நம்ம சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம். இது கூட வெங்காயம் 2 அரைச்சி விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளி அரைச்சி விழுது சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம 50 ml தயிர் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த ஏற்கனவே வறுத்து வச்ச மட்டன் உருண்டைகளை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அது இப்போ அந்த கிரேவியோட இந்த மட்டன் உருண்டைகளும் கலந்து நல்லா மட்டன் கோலா உருண்டை தயாராகிருச்சு. இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான மட்டன் கோலா உருண்டை தயாராகிருச்சு. இது நீங்கள் சாதத்து கூடயோ இட்லி சப்பாத்தி தோசை கூடயோ சைட் டிஷ்ஷாக நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான அருமையான சுவையை கொடுக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ்.